கமல் சாரோட. என்ன ஆச்சுன்னா, நான் விரும்பாண்டிக்கு அப்புறம் ஒரு 5 படங்கள் பண்ணேன். என்ன எல்லாம் கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டசன் வேஷ்டி, ஒரு டசன் நல்ல ஷர்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. எல்லா படத்துலயும் ஒரே ட்ரெஸ், கழுத்துல உள்ள செயின். ஸோ அப்படிதான் ஒரு 5 படம் பண்ணேன். எனக்கே ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி மொனாட்டனஸாக இருக்குது. அப்போ ஒரு நாள் நான் கமல் சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ரொம்ப ஒரு மாதிரி மொனாட்டனஸாக இருக்குது சார், எனக்கு பிடிக்கவே இல்லை, கொஞ்ச நாள் நான் வந்து பிடிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், ரொம்ப ஒரு ஹானஸ்டே இல்லாமல் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் பேசிட்டு போது சொன்னார். இல்லை அது வரும், நானும் அந்த காலத்தில் வந்து ஒரு பீரியடில் வந்து என்கிட்டயே மைக் கொடுத்துட்டாங்க, எனக்கும் வந்து போலீஸஸ்லாம் போட்டு விட்டாங்க, எனக்கும் அப்படி இருந்தது. ஸோ வரும், சேஞ்ச் வரும் சொல்லிட்டு ஒரு மாதத்தில் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஒரு படம் பண்ணுறோம்னு சொன்னார். அந்த படம் தான் மும்பை எக்ஸ்பிரஸ். அதுதான் நான் நடித்த முதல் காமெடி படம். ஸோ என்னோட வாழ்க்கையில் 2வது பிரேக் கொடுத்தது கமல் சார். மஜா, அது ஒரு மஜாவான அனுபவம் தான். நண்பர் கமலோட, நம்ம விக்ரமோட அந்த படம் பண்ணேன். அந்த படம் வந்து அந்த டைரக்டர் வந்து ஷஃபி மெக்கார்டின் வந்து, நான் அந்த படத்தில் நான் பண்ண இந்த காமெடி அந்த இது வந்து முழுக்க அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். அவர் ஒரு காமெடியன் தான். அவர் பேசும்போதே அப்படிதான் பேசுவார். அவருடைய நடைமுறை பாவனை எல்லாமே ரொம்ப காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு காமெடியான விஷயம். அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் குண்டா இருக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஏற்கனவே நான் குண்டு தான், அந்த படத்துக்காக இன்னும் நிறைய குண்டானேன், நிறைய சாப்பிட்டு நிறைய குண்டாகி கொஞ்சம் ஒரு பப்ளியா இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அப்படிதான் அப்பதான் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகணும்னு சொன்னாங்க. ஸோ அப்படிதான் அந்த ரோல் பண்ணோம். அடுத்து வில்லன் பண்ணது இல்லையா? நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. எனக்கு பிடிச்சது விரும்பாண்டி. எல்லாம் எங்களுக்கு பிடிச்சுதான் ஒரு விஷயங்களும் பண்றோம். பட் சில விஷயங்கள் ரொம்ப ஸ்பெஷலா பிடிக்கும். அந்த விஷயம் வந்து அந்த மாதிரி விரும்பாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் கேரக்டர் பண்ணது ஒரு பிடிச்ச படம். ஆமா, டாக்ஸி வந்து ஹிந்தியில ஏற்கனவே வந்த படம். நானாப்பேட்டைக்கு நடிச்ச நவதாகாரன் ஒரு ஹிந்தி படம். அதை தமிழ்ல பண்ணும்போது பண்ணலான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு நீங்க எந்த ரோல், நானாப்பேட்டைக்கர் பண்ண ரோல் கொஞ்சம் டவுட்டா இருந்தது. ஏன்னா நானாப்பேட்டைக்கர் வந்து ரொம்ப பிரமாதமான அவரும் நாடகத்தில் வந்தவர் தான், NSDல இருந்து வந்தவர். ரொம்ப பிரமாதமான ஆக்டர். அவர் ரொம்ப குழுவில் பண்ணியிருப்பார் அந்த ரோலை. அது அந்த ரோலை எந்த அளவுக்கு நம்ம வந்து நியாயப்படுத்த முடியும்னு எனக்கு தெரியல. நான் சொன்னேன், நான் ட்ரை பண்றேன், அது எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியல, நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அந்த படத்துல முயற்சி பண்ணியிருக்கேன். அது எப்படி இருந்து நீங்க தான் சொல்லுங்க. கதாநாயகன் புரியல. கதாநாயகன் ரோல் பண்ணுவீங்களான்னு கேக்குறீங்களா? சார், நான் கதாநாயகன் ரோல் பண்ணணும்னு அடம் பிடிக்கவே மாட்டேன் சார். ஏன்னா அது எனக்கு வராது. என்னை பொறுத்தவரை எல்லா பாத்திரத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. அந்த பாத்திரம் என்னை இன்ஸ்பயர் பண்ணும், எனக்கு அது பிடிச்சிருக்கணும். அது கதாநாயகனாக இருந்தாலும் சரி, காமெடியனாக இருந்தாலும் சரி, வில்லனாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ரோல்ல தலையில எட்டு பார்க்குற ரோலாக இருந்தாலும் சரி. நான் நடிகர், என் வேலை நடிப்பது மட்டும். எனக்கு பிடித்த பாத்திரமாக இருந்தால் அது எந்த ரோலாக இருந்தாலும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். நிச்சயமா என் படம் கிடையாது. இல்ல, ஒருத்தரா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். திருப்பூர் வச்சு திருப்பூர் ஒரு பாட்டு இல்ல, அதுக்கான ஞாபகம் இல்லை சார். இல்ல, அதுதான் நான் தெருப்புத்திரை நாடகம் சினிமா தான் சொன்னாங்க.
வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் நெடுமாறம் பேசுகிறேன். அதுக்கு மேல பேச நல்லா இருக்கு, இதோட நிறுத்திடுவோம்.